ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜேக்ரிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு அல்வா ரெசிபி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த அல்வாவை கொண்டக்கடலை வைத்து தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த அல்வா செய்ய கொண்டக்கடலையை முதல் நாள் இரவே ஊற வைத்து எடுத்துக்கிடணும். இந்த அல்வா செய்யறதுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலையை தான் பயன்படுத்தியிருக்கேன். கொண்டக்கடலையை வேக வைத்து எடுத்துக்கிடணும். அல்வா செய்ய வேக வைத்த கடலையை ஆற வைத்து அரைத்து எடுத்துக்கிடணும். அதுக்கு நாம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம். கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். கடலையை இதே போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இனி அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுக்கிடணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிடணும். நெய் உருகியதும் முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடணும். அரைச்சி வச்ச கொண்டக்கடலையை 1 கப் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச கடலையை நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அரைத்த கொண்டக்கடலை எடுத்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கிடணும். கை விடாமல் நல்லா கிளறணும். நாம் சேர்த்திருந்த சுகர் நல்லா உருகி வரும். தேவைப்பட்டுனா கொஞ்சம் நெய்யை இது கூட கலந்துக்கலாம். நல்லா உருகி வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் உடையில் நெய் சேர்த்து கை விடாமல் நல்லா கிளறணும். அல்வா இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. கொண்டக்கடலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்தும் இந்த அல்வா ரெசிபியை செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியானது போல் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கிளறணும். வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். நம்மளோட அல்வா இப்போ ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியான இந்த அல்வா ரெசிபியை உடனே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.